பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் மாநாட்டில் நம்மளுடைய பெரியார் படத்தை எடுத்து விட்டார்கள். அதிமுகவினர் அமைதியாக இருக்கிறாரு, ஏன்னு தெரியல. எதுக்குடா பெரியார் போட்டோவை எடுத்தீங்கன்னு பெரியாருக்காக குரல் கொடுக்கக்கூடிய திமுகவினரே, திமுக கூட்டணி கட்சிகளே, பெரியார் மேலே இவ்வளோ பற்றுதல் உங்களுக்கு, பெரியார் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிட்டீங்களா? பெரியார் என்ன சொன்னார்? பெண்கள் நீங்கள் கர்ப்பப்பையை எடுத்துருங்கன்னு சொன்னார். எத்தனை திமுககாரன் பெரியார் சொன்ன மாதிரி கர்ப்பப்பையை எடுத்தீங்க சொல்லுங்கள். அதை விட முக்கியமாக தமிழ் இலக்கியங்கள் ஒரு சனியன்னு சொன்னார். இன்றைக்கி தமிழ் இலக்கியம் இல்லாத நூலே இன்றைக்கி ஒரு பாடப்புத்தகமோ கிடையாது. ஆனால் இன்றைக்கி நீ படிச்சு தானே இருக்கீங்க. தமிழ் இலக்கியத்தை படிக்காத, தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசாத ஒரே ஒரு திமுக பேச்சாளரை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜகத் ரட்சகனாக இருக்கட்டும், உங்களுடைய மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எல்லாருமே தமிழ் இலக்கியத்தை தானே பேசுகிறாங்க. அதை விட முக்கியமாக ஆனால் அதே கண்ணகிக்கு சிலை வைத்திருக்கிறார் நம்மளது கலைஞர் அவர்கள். கேள்வி வருமா வரதா? அப்போ பெரியார் சொன்னது எதையுமே செய்யாத நீங்கள் பெரியார் போட்டோ வைக்கலன்னு மட்டும் ஏன்டா கூவுறீங்க? எதுக்கு கூவுறீங்க? பெரியார் இன்னொன்று சொன்னார், உங்களை தான் கேவலமாக சொன்னார். என்ன சொன்னார்? பதவிக்காக தனது குடும்பத்தை கூட கூட்டி கொடுப்பவன் 21வது பக்கத்தில் ஏதோ சொன்னார்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூட சொன்னார். அப்போ அந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்களா? உங்களை இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறார் பெரியார். ஆனால் தொடர்ந்து ஏன்டா பெரியார் படத்தை வைக்கல, பெரியார் படத்தை வைக்கலன்னு திரும்ப திரும்ப கேள்வி கேட்டேன்னு அர்த்தம். இந்த காங்கிரஸ்காரனுக்கு அறிவே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய கூட்டணி மாநாடு நடக்கும்போது அதில் எப்போனா காமராஜர் படத்தை திமுககாரன் வச்சுருக்கிறானா? அதை என்றைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஏன்டா காமராஜர் படத்தை வைக்கல? நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம், நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோமே, நீ ஏன்டா எங்களுக்கு காமராஜர் படத்தை வைக்கலன்னு எந்த காங்கிரஸ்காரனாவது பேசியிருக்கிறீங்களான்னு கேட்டால் பேசுனது கிடையாது. அதை விட முக்கியமாக இந்த கூட்டணி மாநாடு நடக்கும்போது இந்த விசிகக்காரன் என்றைக்காவது ஒரு நாள் ஏன்டா எங்கள் அம்பேத்கர் படத்தை நீ வைக்கல அந்த கூட்டணி மாநாட்டில் அப்படின்னு கேட்டிருக்கானான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் அவனை கேளுங்க முதல்ல. திமுக காரணமாக யோகியம் மாதிரியும் பாஜக காரணம் என்னமோ வந்துட்டு சிறுபுலத்தனமாக பண்ணா மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்க. உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் அம்பேத்கர் படத்தை வைக்க மாட்டாங்க அவங்க மாநாட்டில், காமராஜர் படத்தை அவங்க வைக்க மாட்டாங்க அவங்க மாநாட்டில், அதை கேட்க வக்கு கிடையாது. இங்கே பெரியார் படத்தை வைக்கலன்னு மட்டும் வந்துட்டீங்க. முதல்ல பெரியார் சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டுங்க. பெரியார் இன்னொன்று கூட சொன்னார், உன் காமத்தை தீர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உன் தாயிடமும் உன் சகோதரிடமும் தீர்த்துக்கொள்ளுன்னு சொன்னார். அதை செய்கிறீங்களா நீ திமுக காரங்க? சொல்லுங்கள். சும்மா பெரியார் 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 பெரியாரோடைய நூல்களை அவர் எழுதின அந்த விடுதலையை பொது உடைமையாக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பெரியார் நீங்களே காரி துப்பிட்டு போயிடுவீங்க. இப்படிலாம் பெரியார் பேசியிருக்கிறாரான்னு கொஞ்ச நாஞ்சு தான் வெளியே வந்திருக்கு. அதுக்கே இவ்வளவு மோசமாக இருக்குது. இன்னும் மொத்தமாக அவர் விடுதலை எழுதினது மொத்தமும் வெளியே வந்துச்சுன்னா, அது பொது உடைமை ஆக்கப்பட்டுச்சுன்னா, அது பொதுமக்கள் படிக்க ஆரம்பித்தாங்கன்னா, மாணவ மாணவிகள் படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ தெரியும் பெரியார் எப்படிப்பட்ட மோசமான நபர் என்பது அப்போ தெரியும்.